Chochi Tales. புத்திசாலி நண்டும் கொக்கின் தந்திரமும். மீன் என்றால் கொக்குக்கு மிகவும் இஷ்டம். எப்படியாவது ஒற்றைக்காலில் தவமிருந்து மீன்களை கவ்வி பிடித்து தின்றுவிடும். ஒரு நாள் வழக்கம் போல ஒரு குளத்திற்கு மீன்களை கொத்தி தின்னச் சென்றது. அப்போது குளத்தின் கரையில் ஒரு நண்டு கவலையோடு இருந்தது. அந்த நண்டை பார்த்த கொக்கு, "உனக்கு என்ன கவலை?" என்று கேட்டது. "என்ன சொல்வேன்? இந்த மீன் பிடிக்கும் மீனவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள ஏரி, குளம் எல்லாம் வலை வீசி ஒரு சிறு பொடி மீன் கூட விடாமல் பிடித்து கொண்டு போய் விற்றுவிட்டார்கள். நாளைக்கு இந்த குளத்திற்கு வரவேண்டும் என்று பேசிக்கொண்டு போயிருக்கிறார்கள். நாளைக்கு வந்து பிடித்து கொண்டு போய் சந்தை கடைகளிலே வைத்து விற்று விடுவார்கள். இவர்கள் கைகளிலிருந்து தப்புவது எப்படி என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்" என்று நண்டு பதில் கூறியது. அதை கேட்ட கொக்கு, "மீன்களும் நீயும் உன் இனமும் உயிர் தப்புவதற்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா?" என்று கேட்டது. "எப்படி?" என்று நண்டு ஆவலோடு கேட்டது. "எப்படியாவது அந்த மீன்களை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வா. நான் ஒவ்வொரு மீனாக தூக்கிக் கொண்டு போய் இன்னொரு குளத்தில் விட்டு விடுகிறேன்" என்றது கொக்கு. கொக்கு சொன்னதை நம்பிய அந்த நண்டு மீன்களிடம் போய் இந்த யோசனையை கூறியது. எப்படியாவது மீனவர்களிடமிருந்து தப்பினால் போதும் என்று நினைத்த மீன்கள் நண்டு சொன்ன ஐடியாவிற்கு உடனே ஒப்புக்கொண்டன. மீன்கள் எல்லாம் கரையோரத்திற்கு வந்தன. கொக்கு ஒவ்வொரு மீனாக கொத்திக் கொண்டு பறந்து சென்றது. சிறிது தூரம் சென்றதும் அந்த மீன்களை கொத்தித் தின்றது. வயிறு நிரம்பிய பிறகு கொண்டு போன மீன்களை ஒரு பாறையில் காய போட்டு வைத்தது. கடைசியில் நண்டுதான் மிஞ்சியது. நண்டின் தசையையும் தின்னலாம் என்ற ஆசையோடு அதையும் கொத்திக் கொண்டு பறந்து சென்றது. கொக்கு பறந்து செல்லும் வழி எங்கும் மீன் முட்கள் தரையில் கிடப்பதை நண்டு கண்டு கொண்டது. கொக்கு செய்த துரோகச் செயலை நண்டு புரிந்து கொண்டது. மீன்களை எல்லாம் தின்றது போதாமல் நம்மையும் இந்த கொக்கு கொல்ல துணிந்து விட்டது என்று நினைத்த நண்டு, சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும். நம்மை இது கொல்லும் முன் இதை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணியது. மெல்ல தன் முன்னங்கால்கள் இரண்டையும் நீட்டி கொக்கின் கழுத்தை வளைத்து பிடித்து நெருக்கியது நண்டு. கழுத்து நசுங்கியதும் கொக்கு கீழே விழுந்து உயிரை விட்டது. நண்டு கொக்கை நம்பி என் நண்பர்களை இழந்து விட்டேனே என்று வருத்தப்பட்டது. நண்டு வேறொரு குளத்திற்கு போய் தன் இனத்தோடு சேர்ந்து கொண்டது. என்ன குட்டீஸ், பெரும் பகையையும் சூழ்ச்சியால் வெல்ல முடியும் என்பது இக்கதையிலிருந்து தெரிந்து கொண்டீர்களா? இந்த கதை குட்டீஸ்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் தான்.